வந்து ஒரு யூசர் வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் மேம். ஓகே. வெப் டிசைன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? ஸோ, இப்போ வந்து என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ நம்ம வேர்ல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஏதோ ஒரு கெரியர நோக்கி தான் மூவ் பண்ண போறோம். ஸோ, இப்போ நம்ம ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா, நமக்கு எதோ ஸ்கில்ஸ் ஏதாவது வேணும். கரெக்ட்டா? ஸோ, அந்த ஸ்கில்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்கில்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஸ்கில்ஸ்னா ஸ்ட்ரெய்ட்டா ஐடி கம்பெனிக்குள்ள ம். நமக்குள்ள ஒரு தனித்திறமை அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா ஓகே. நம்ம கத்துக்கிறது அந்த மாதிரி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஐடில ஒர்க் போணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ, ஸ்ட்ரெய்ட்டா நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, உங்கள ஃபர்ஸ்ட்டே எடுத்துருவாங்களா? இல்லை மேம், எடுக்க மாட்டாங்க மேம். ஸோ, ஐடில போறதுக்கு நமக்கு ஏதாவது சம் நாலேட்ஜ் இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ, ஐடிக்குள்ள போறதுக்கு எனக்கு ஏதாவது நாலேட்ஜ் இருக்கணும். எனக்கு தான் சும்மா பேசிக்ஸ் தெரியுமே. எனக்கு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரியும். பேசிக் லைக் சி தெரியும். அண்ட் தென் பைத்தான் தெரியும். நான் உள்ள போனா என்ன ஈஸியா எடுத்துருவாங்களா ஃபர்ஸ்ட் ஐடி உள்ள? எடுக்க மாட்டாங்க மேம். எடுக்க மாட்டாங்க. ஸோ, வந்து என்ன அப்படின்னா, இன் டெப்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நானும் இன்டர்வியூ போயிருக்கேன். நீங்களும் இன்டர்வியூ போயிருக்கீங்க. வந்திருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கில் நான் 2 ஸ்கில்லோட உள்ள போறேன் அப்படின்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா இருப்பாங்க. 10 ஸ்கில் கற்றுக்கிட்டாங்க மேம். 2 ஸ்கில் கத்துக்கிட்டவங்களுக்கு தான் இப்போ வந்து பட் டிகிரிக்கு அப்புறம் நம்மளோட கெரியர் பாத் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது அந்த கெரியர் பாத்ல ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் கிடைக்கிற ஜாப்க்கு போய்க்கிறேன். எனக்கு அது போதும் அப்படின்றதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஃபார் ஸ்விக்கி ஓட்டுறேன். இத வச்சு எனக்கு நல்ல இன்கம் வருதே. நான் ஏன் இப்போ வேஸ்ட்டா ஐடிக்கு போணும் அப்படின்றத தாண்டி, இப்போ நான் ஸ்விக்கில வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா, அப்போதைக்கு எனக்கு என்ன ஏர்ன் இருக்கோ அத மட்டும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இதுவே நீங்க ஒரு ஐடிக்குள்ள தற்காலிக லைஃப்ப தான் பார்க்கலாம். இதுவே நீங்க ஒரு ஐடிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 15,000 சேலரி போகும் ஃப்ரெஷரா. ஸோ போக, போக, போக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சேலரி பேக்கேஜ்லாம் பெர் ஆனமே ஒரு 2 லேக்ஸ் அ அந்த மாதிரி ஐ மீன் ஒரு பாயிண்ட்க்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட கெரியர் பாத் வந்து நான் ஐடில ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, மேபி இட் கேன் பெட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு சி தெரியும் மேம். சி, பைத்தான், சி ஆ. ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. இப்போ காலேஜில் வந்து HTML கொஞ்சம் தெரியும் மேம். HTML தான். ஸோ வெப் டிசைன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ வெப் டிசைன் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து வெறும் HTML, CSS மட்டும் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டா என்னால முடியாது. ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, HTML, CSS, JavaScript, jQuery அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் கொண்டு வருவோம். ஓகே. ஏதோ ஐடியா? HTML வச்சு நார்மலாக வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணலாம் மேம். ஜஸ்ட் ஃபார் ஒரு டேக் மட்டும் தான் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, டிசைனெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு நான் உள்ள என்ன கொண்டு வருவேன் அப்படின்னா, CSS உள்ள கொண்டு வருவேன். அப்பதான் என்னோட பேஜ் வந்து பார்க்க ரொம்ப ஒரு ஸ்டைலிங்கா அழகா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஸ்டைலிங் உள்ள கொண்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபார்ம்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ சில வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேமு, இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அத நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க எதுவுமே என்டர் பண்ணாம அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூசர் நேம் அப்படின்லாம் காட்டும். அதெல்லாம் எப்படி வருது? மேம் அதுக்கெல்லாம் நேம்ன்றத ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. ம். இல்லைன்னா கீழே வந்து கொடுத்துருவாங்க. ம். அவ்வளோதானா? இல்லை இதுக்கு மேம், பின்னாடி என்ன அதுக்கு ஒர்க் ஆகுது? ஆமாம் மேம், அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க மேம். மினிமம் ரெக்யூர்டுன்னு போட்டு வந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி வந்துச்சு? எதுவும் ஐடியா இருக்கா? இது நாள் வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை மேம், அது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க டை கொடுத்து வச்சிருக்கிறத நம்ம எடுத்து பேக்வேர்டாக யூஸ் தானே பண்ணுறோம். அதாவது என்ன அப்டின்னா, இப்போ அதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள கொண்டு வருவாங்க. ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து HTML, CSS பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்ல கரெக்ட்டா தான் பாஸ்வேர்ட் வந்து 6 இதுதான் குடுத்திருக்கீங்களா கேரக்டரு? உங்களோட யூசர் நேம் தான் குடுத்திருக்கீங்களா? அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து உள்ள நான் ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள கொண்டு வந்திருப்பேன். வெறும் HTML, CSS யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் ஒரு டிசைனிங் பர்ப்பஸ் மட்டும் தான் அதுல யூஸ் பண்ண முடியும். என்னால வேலிடேட் பர்ப்பஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக உள்ள கொண்டு வந்தது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏன் மேம் நெக்ஸ்ட் ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வேலிடேட் பண்ணுது. எதனால jQuery யூஸ் பண்றோம்? jQuery பத்தி எதுவும் ஐடியா? இல்லை மேம், அது நான் இல்ல.
ஸோ jQuery பார்த்தீங்க அப்படின்னு கோடும் கொஞ்சம் வந்து எனக்கு நெறைய இருக்க மாதிரி இருக்கும். இதுவே jQuery யூஸ் பண்ணா எனக்கு வந்து அப்படின்னா, ரொம்ப கோடிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப நெறைய டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியான சின்டாக்ஸா இருக்கும். ஸோ அதனால அத யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் jQuery வாட்டெவர் உங்களுக்கு எந்த இது கன்வீனியன்ட்டா இருக்கோ, ஸோ நீங்க 2த்துல எத வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2த்துல எது மேம் பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே பெட்டர் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லாஜிக். சில பேருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸியா லாஜிக் புரியிற மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, jQueryயோட லாஜிக் வந்து ஈஸியா புரியிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் அபௌட் பூஸ்டப்? பூஸ்டப் பத்தி என்ன ஐடியா? இப்போ நான் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தின ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து நீங்க வீட்ல இருந்தபடியே இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க 3rd இயர் படிக்கிறதுக்கு மேபி நீங்க நெக்ஸ்ட் ஃபைனல் இயர் போறதுக்குள்ள தாராளமா நீங்க வந்து அவ்வளவு ஃப்ரீலான்சர் ஒரு மேக்ஸ் 5 to 10K இன்னும் நீங்க நல்லா பெட்டரா பண்ணீங்க அப்படின்னா 20K வரைக்கும் நீங்க வீட்ல இருந்தபடியே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் இல்லாம இப்போ நீங்க ஒர்க் போயிட்டீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டு இப்போ சாட்டர்டே சண்டேல ஐடி லீவு தான். ஸோ அந்த நாள்லயும் நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு சைடு இன்கம் கிடைச்சது மாதிரியே இருக்கும். ஸோ நானும் இப்போ வந்து ஜஸ்ட் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் அப்படின்றத அட்டன் பண்ணாம ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற ரீசனபிள் இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமிங் எப்படி போடணும் அப்படின்றது சம் ஐடியா. ஃபுல்லா இப்போ நான் வந்து கோட் எழுதி டைப் பண்றதுக்கு நமக்கு வந்து மேக்ஸிமம் 1 நாள் இல்ல 2 நாளாவது வேணும். ஒரு ப்ராஜெக்ட் நான் டெவலப் பண்றேன் அப்படின்னா நான் இப்போ வெல் எக்ஸ்பெக்டடாவே இருந்தாலும் என்ன அட்லீஸ்ட் எனக்கு 2 நாள் இல்லைன்னா ஒரு வாரமாவது தேவைப்படும். ஸோ நான் வந்து கோட் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்றேன். இது இப்படி பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாமே டெப்தா எடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்கும், எப்படி எந்தெந்த டேக்லாம் யூஸ் பண்ணுவோம், எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணுவோம், அது எப்படி லிங்க் கனெக்ட் பண்ணுவோம், அதெல்லாமே இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிடி நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குமா? ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ்? ஸோ இதெல்லாம் பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி எதுவும் ஐடியாஸ், ஜென்ரல் ஐடியா இதை பத்தி? எதுக்காக நம்ம இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோல நிறைய ட்ரெஸ் ஆர்டர் போடுவோம், அமேசான்ல நிறைய ட்ரெஸ் ஆர்டர் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகம் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது மூலியமா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? எதுவும் ஐடியாஸ்? பெனிஃபிட்னு சொல்லும்போது நமக்கு தேவையானதெல்லாம் அதுல இருக்குமா? ஓகே. அத நான் நேர்ல போயே பார்த்து வாங்கிக்கலாமே. இல்ல மேம், நேர்ல போறதுக்கு இது பண்ணிட்டு தானே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது. ஓகே. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ்னா அது குவாலிட்டியா இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து எதுனாலும் வீட்ல இருந்தபடியே ஆர்டர் போட்டோமா, கேஷ் ஆன் டெலிவரி ஏதோ ஒரு இது கொடுத்துட்டோமா, நமக்கு எல்லாமே வந்து இங்க வந்துரும். மேபி நான் இதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் நான் இதுல ரிட்டர்ன் பண்ணிக்கிறது இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே நான் நேர்ல போய் கடையில ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதுக்காக நான் திருப்பி மெனக்கிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் சைஸ் வந்து லூஸா இருக்கு இல்ல டைட்டா இருக்கு, ஸோ நான் போய் திரும்பியும் கிளம்பி நான் போய் அதை இது பண்ணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. திருப்பி உட்காந்து மொபைல்லேயே வந்து இது ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு போறதுனால இதனால எனக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இ-காமர்ஸோட டெஃபினேஷன் என்ன, அபவுட் அவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் இ-காமர்ஸ்? ஸோ இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதான் எல்லாமே நம்ம வந்து சிஸ்டம் வைஸ்ல தான் த்ரூ நம்ம வந்து எல்லாமே அதில் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் தட் செல்லிங் குட் சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து
இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இன்டர்நெட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது பெருசு இல்லை, அந்த வெப்சைட் நான் டெவலப் பண்றது மூலியமா எனக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ கஸ்டமர் இது ஆர்டரு, அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் பண்றதுக்கான அந்த பை மணி வந்து இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு எல்லாமே எனக்கு கண்டிப்பா நெட்வொர்க் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸா இருக்கணும். ஸோ இது எல்லாமே டெவலப் பண்ண என்கிட்ட ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்கணும். இப்போ நான் வந்து விண்டோஸ் 8 தான் போட்டிருக்கேன், எனக்கு இதுல சப்போர்ட் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸா இருக்கணும் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது ப்ராப்பர் வேலை எல்லாமே கரெக்டா வந்து இதாயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன, நான் நேத்தி சொன்னது மாதிரிதான். இப்போ வந்து நான் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும், நான் வந்து ட்ரெஸ் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ஃபர்ஸ்ட் அமேசான் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ என்ன அப்படின்னா எந்த வேர்டு நீங்க டைப் பண்ணீங்கனாலும் அவனோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, நீங்க எங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வேர்ட் டைப் பண்ணீங்கனாலும் என்னோட இதுதான் இட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இது எல்லாமே போட்டீங்கனாலும் எது ஃபர்ஸ்ட் போட்டாலும் நம்மளோட இது வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க SEO டைப் பண்ணணும். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் சிஸ்டம் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பீப்புள் எங்க இருந்து வேணாலும் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். எப்படி அப்படின்னா த்ரூ ஆன்லைன் மூலியமா எங்க இருந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ நான் தான் டெவலப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டே ஃபுல்லாவே நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்மின் இப்போ நான் தான் அப்படின்னா அதை நான் மானிட்டர் பண்ணி அதை நான் வந்து யூசருக்கு கொடுத்து கரெக்டாக டிரான்சாக்ஷன் இது எல்லாமே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணணும். சும்மா நானும் வெப்சைட் டெவலப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் டெவலப் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டெஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அபவுட் டெஸ்டிங்? ஏதோ ஐடியா டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும்? வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன எல்லா ப்ராசஸும் செக் பண்ணுங்க, ஒரு ப்ராசஸும் செக் பண்ணுங்க. ஸோ இப்போ நேற்று சொன்னது மாதிரி தான் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் டெவலப்பிங் சைடு, சில பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சைடில் இருப்பாங்க. டெஸ்டிங் சைடு எதுக்காக அப்படின்னா நான் எல்லாரும் வெப்சைட் டெவலப் பண்ணிடலாம், யார் வேணாலும் டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூசர் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக போய் டெலிவரி ஆகுதா, அவங்க டிரான்சாக்ஷன் திருப்பி பண்ணுறது எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ண நமக்கு வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு கிரெடிட் ஆகுதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் வேல போய் டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா டெஸ்டிங் ரோலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ சேர்த்து தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஃபுல் ஸ்டாக் பற்றி எதுவும் ஐடியா இருக்கா? ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் மேடம். சேம் as well as வெப் டெவலப்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டாக இருப்பீங்க. வாட் இஸ் அபவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட்? ஃப்ரண்ட் எண்ட் இருந்தது யூசர் இன்டர்ஃபேஸ் மேம். யூசர் வந்து என்னென்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் மேம். பேக் எண்ட்ன்றது வந்து சர்வர் ஸ்டோரேஜ் ஏரியா மேம். ஸ்டோரேஜ் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் மேம், இதெல்லாம் பேக் எண்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். as a கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன லாங்குவேஜ், பேக் எண்ட்னா என்ன லாங்குவேஜ்? ஃப்ரண்ட் எண்ட்னா HTML, ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவாவா ஜாவா ஸ்கிரிப்டா? ஜாவா ஸ்கிரிப்ட் மேம். ஓகேப்பா. அதுக்கப்புறம் CSS. பேக் எண்ட்ல வந்து பைதான் அந்த மாதிரி வரும். ஸோ பேக் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஜாவா, பைத்தான் இது எல்லாமே. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் படிச்சுட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு வேலையும் கிடைச்சிடுச்சு, நீங்க டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து பைத்தான்ல உட்காந்து நான் பேக் எண்ட்லாம் ஃபுல்லா எழுதி டைப் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அடுத்து இதை கனெக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் இருப்பாங்க டெஸ்டிங்க்கு. அப்போ ஆக மொத்தம் என்ன வேணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண மினிமம் 5 பேராது வேணும். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், ஒரு பேக் எண்ட் இருக்கணும். ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் மினிமம் 4 to 5 மெம்பர்ஸாவது ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண வேணும். அதனால தான் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து ஒரு டீமா இருக்கோம், இவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஒரு ஆளாவே நானாவே உட்காந்து அதுக்கு தான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அட்வான்ஸ் தான் அந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டும் நானே பண்ணிக்கணும், பேக் எண்டும் நானே பண்ணிக்கணும், டெஸ்டிங்கும் நானே கொடுத்துக்கணும். எல்லாமே கரெக்டா ப்ராப்பர் வேல ஒர்க் ஆகுதா அப்படின்றது நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கணும். திஸ் இஸ் த ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் தான் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மீன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மர்ன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் பிளஸ் பேக் அண்ட் இதுவுமே இருக்கு. நீங்க இதையுமே தெரிஞ்சுக்கிறது மேபி உங்க லைஃப்க்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒண்ணா ஒரு இதா ஒர்க் பண்றது தான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பிபிடி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இ-காமர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இருக்கணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் டெவலப்பர் மேம், டெஸ்டரு. ஐ மீன் நான் வந்து அந்த மாதிரி கேட்கல. லைக் ஓகே நீங்க சொல்ற மாதிரி டெவலப்பர் ஓகே. அப்புறம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் மேம். அது இல்லாம ஓகேப்பா. யூசரோட கம்யூனிகேஷன் பண்ணி அந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் மேம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து நீங்க ஒரு யூசரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இ-காமர்ஸ் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறேன்னா, நான் சும்மா கண்ணாமூச்சான்லாம் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியாது. இதுதான் இருக்கணும், இப்படிதான் ப்ராப்பர் வேல கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கணும்னா பையர் இருக்கணும். பை பண்றவங்க பை பை பண்ணிடுவாங்க ஒருத்தவங்க. ஸோ அதுக்கு ஒரு யூசர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அவங்கன்னா வந்து சர்ச் பண்ணுவாங்க. என்ன அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், அவங்களோட நெகோசியேஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு சுடி வேணும் அப்படின்னா, நான் வந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் சுடி இல்ல குர்த்திஸ் இல்ல டிஷர்ட் இல்ல ஜீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் இது சொல்றேன். இப்போ நான் ஒரு யூசரா இருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ஒரு கீவேர்ட்லாம் செட் பண்ணிடணும். சுடி வேணா சுடி, சாரி வேணா சாரி, ஜீன்ஸ் வேணா ஜீன்ஸ், டிஷர்ட் வேணா டிஷர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன நெகோசியேஷன் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன் அப்படின்னா, தெர் ஆர் லிஸ்ட் ஆஃப் சாரீஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதெல்லாம் நான் டெவலப் பண்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் எழுதணும், கோடிங் எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் இதை தான் மைண்ட் செட் பண்ணணும். எப்படி வேணாலும் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு யூசரா இருக்கேன் அப்படின்னா, அவங்க எந்த வேர்ட் டைப் பண்ணாலும் அது கரெக்டா ஐடென்டிஃபை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் எதை செலக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, தெர் ஆர் லிஸ்ட் ஆஃப் சாரீஸ் என்னென்னலாம் இருக்கு, அதோட பிரைஸ் ரேட் என்ன அப்படின்றத நான் செகண்ட் இதுல போடணும். தேர்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த சாரி பிடிச்சிருச்சு, இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டு அதை அவங்க டெலிவரி பண்றதுக்கு கரெக்டான சோர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல நான் வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜிபே பண்றாங்களா இல்ல கேஷ் ஆன் டெலிவரியா, ஸோ கார்ட் பேமெண்ட் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆஃப்டர் தட் நான் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுவேன். இதுதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், இந்த ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இது டெவலப் பண்ண போறேன்னா நீங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஓகே ஒரு யூசர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன சர்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாரியா இருக்கலாம், ஜீன்ஸா இருக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சாரி செலக்ட் பண்றாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சாரீஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆகணும். ஷோ ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் அதை அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம அதுக்கு ஒரு இது கண்டென்ட் வைக்கணும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து பேமெண்ட் பண்றாங்கன்றதுக்கான அடுத்த இதை வைக்கணும். ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நம்ம வந்து டெலிவரி அது வந்து நம்ம வந்து நம்மளோட ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்தோம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஃபாஸ்டா போறேன்னா நீங்க சொல்லிடுங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாவே எடுங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பொறுமையா போறேன். சரியா? ஓகே மேம். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் இதனால எனக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு ஒரு கடையில ஒரு மொபைலே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மொபைல் வாங்கினா போனோடனே மொபைல் வாங்கிடுவோமா? ஓகே இந்த ரேட் இவ்வளவுதானா, ஓகே இது அப்படின்னு கேட்டு மொபைலை வாங்கிடுவோமா எடுத்தோடனே? இல்ல மேம். ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இந்த ஃபோன் நான் வாங்குறது மூலியமா இதுல என்ன எனக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சேம் ஆஸ் வெல் அஸ் இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெனு ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெனு இருக்கணும். ஸோ அதுல வந்து என்ன கேட்டலாக்லாம் இருக்கணும், அந்த கேட்டகரி லிஸ்ட், ஆஃப்டர் தட் ப்ராடக்ட் லிஸ்ட், இது எல்லாமே இருக்கணும். நான் என்னென்ன ப்ராடக்ட் வைக்க போறேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜீன்ஸோ இல்லை சாரியோ இதெல்லாம் வச்சு நான் ப்ராடக்ட் லிஸ்ட், கேட்டகரி சாரீஸ், ஜீன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஒவ்வொன்றையும் வைக்கணும். ஆஃப்டர் தட் நான் கேட்டலாக் வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன அப்படின்னா, நான் ப்ராடக்ட் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ரிவ்யூஸ் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ரிலேட்டடான உள்ள ப்ராடக்ட் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷூ அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஆனா அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன் வெப்சைட் பார்க்கும்போது கீழே வேற வேற வந்துட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஸோ ஷாப்பிங் கார்டு இதெல்லாம் நான் தூக்கி ஆட் டு கார்டில் போட்டுட்டு ஆஃப்டர் தட் நான் அதை செக் அவுட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து பேமெண்ட் உள்ள போவோம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுவோம்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீச்சர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அதில மெனுவெல்லாம் பார்ப்பேன். என்னென்ன டைப்ஸ் மெனுலாம் இருக்கு. பாட்டில் வேணுமா? இல்ல சாரீஸ் வேணுமா? இல்ல வந்து லைக் பர்ச்சேஸ் காய்கறி இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்டின்னாலும் எல்லாத்துக்குமே இப்ப வந்துருச்சு இல்லையா? Zepto. ஸோ நான் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த கேட்டலாக் பொறுத்தவரைக்கும் அதில என்னென்ன டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. அந்த கேட்டகரிய கிளிக் பண்ணும்போது அதில உள்ள ப்ராடக்ட் லிஸ்ட் தெரியணும். ஆஃப்டர் தட் இது எல்லாத்தையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி ப்ராடக்ட்ட ப்ரௌஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம ஒரு பொருள் நம்ம எடுத்த உடனே போய் ஒரு பொருள வாங்கணும்னா வாங்கிடுவோமா? ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ஓகே இதுல வந்து எல்லாரும் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரிவ்யூ குடுத்துருக்காங்க. இத நம்ம வாங்கிக்கலாம் பயப்படாம. இப்ப மீஷோலாம் பொறுத்தவரைக்கும் நம்ம ரிவ்யூ பார்த்தா நெறைய பொருள் வாங்குவோமே. இல்லன்னா என்னால வாங்க முடியாது. ஸோ அது எப்படி இருக்குமோ? அது நல்லா இருக்குமோ? நல்லா இருக்காதோ? அப்படின்ற மாரி திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ, ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அத பொறுத்து நெறைய வரும். ஸோ அப்புறம் ஆட் டூ கார்ட்ல போட்டு அத நம்ம செக் அவுட் பண்ணி ஜெனரேட் பில் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடுக்கு உள்ள போயிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மூவ் டூ த நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன லாங்குவேஜ்லாம் இருந்தா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணலாம்? HTML இருக்கலாம், CSS இருக்கலாம். கண்டிப்பா பூட்ஸ்ட்ராப் வேணும். ஏன்னா பூட்ஸ்ட்ராப் இருந்தா மட்டும் தான் நேத்து சொன்னது மாரி தான் SEO கீவர்ட், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெட்டா அண்ட் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டா நேம் பொறுத்தவரைக்கும் எந்த நீங்க வேர்ட் டைப் பண்ணீங்கனாலும் உங்களோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கீவேர்டுக்குள்ளேயும் நீங்க அதுதான் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பூஸ்டப் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். வாட் எவர் சரி ஓகே. எனக்கு ஒரு டவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஓகே. இதெல்லாம் டேட்டாஸ்லாம் அப்ப எங்க ஸ்டோர் ஆகும்? சர்வர் வச்சிருப்பாங்க மேம். சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த சர்வருக்கு என்ன சர்வர கனெக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்? சர்வர் பொறுத்தவரைக்கும் சர்வர்ன்னு சொல்றீங்க. ஓகே. சர்வர்னா போய் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகுறதுக்கு நான் வந்து என்ன அப்டின்னா, பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் MySQLோ இல்ல PHPயோ இந்த மாரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். SQL பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, இட்ஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. எல்லாத்தையுமே நம்ம எங்கேருந்து வேணாலும், எப்படி வேணாலும் ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ SQL பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேக் எண்ட் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ வந்து நீங்க சொன்னது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமர் வந்து விசிட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கணும். ஆஃப்டர் தட் ஒரு விசிட்டர் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, செல்லிங் எல்லாமே கரெக்டா நடக்குதா, ஆஃப்டர் தட் ஒரு கஸ்டமர் கிட்ட போகுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றது, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா போய் யூசருக்கு வந்து கரெக்டா போய் ரீச் ஆகுதா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்றதுக்கு இது எல்லாமே நம்ம வச்சா மட்டும்தான் இட்ஸ் டெவலப்பிங் ஃபார் ப்ராப்பர் ஒரு வெப்சைட். ஓகேவா? நெக்ஸ்ட் பிசினஸ் ப்ராசஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு சம் ஐடியா கிடைக்குதா? நான் இப்ப இதுதான் பேசினதை வச்சு இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்மின் இருக்காங்க அப்படின்னா அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் போய் பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணி வாங்கணும். ஆஃப்டர் தட் பேமெண்ட் டைப் இருக்கும். டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்து எண்ட் வித் கஸ்டமர் கிட்ட போயிடும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்பேன். அடுத்து ஒரு பை பண்ணணும்னு எடுப்பேன். ஆஃப்டர் தட் ஒரு ப்ராடக்ட்டை பேமெண்ட் டைப் வச்சு வாங்கணும். டிரான்சாக்ஷனை செக் பண்ணிட்டு டு எண்ட் வித் தி கஸ்டமர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிசினஸ் ப்ராசஸ் மாடல். ஸோ இது இல்லாம என்னால எதுவுமே டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு இருக்கணும். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான். எனக்கு வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கிக்கலாம். நான் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். 24/7 நான் எப்போ எது வேணாலும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட போய் மோர் ரீச் டு கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தேர் இஸ் நோ லிமிடேஷன். நம்ம எவ்வளவு வேணாலும் ஒரு இதுல இருந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லோ காஸ்டா இருக்கும். பட் வந்து பெட்டர் குவாலிட்டியா இருக்கும். இப்போ இதுவே நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ட்ரெண்ட்ஸ் போறேன் அப்படின்னா ஒரு டாப்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் ஒரு டாப்ஸ். இல்ல நீங்க ஒரு டிஷர்ட்டே உங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் போட்டிருக்கும். அதே டிஷர்ட்டை நீங்க பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 இருக்கும். லோ காஸ்டாவும் இருக்கும். பெட்டர் குவாலிட்டியாவும் இருக்கும். ஸோ இதெல்லாமே எனக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதனால வந்து எனக்கு பிசிக்கல் ஆக்டிவ் அதாவது நான் போய் நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது.
ஈஸியாவும் என்னால மேனேஜ் பண்ணிக்கவும் முடியும் இந்த பிசினஸ். ஸோ இத டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிகலா பேசும்போது ஓகே நம்ம நேர்ல போய் வாங்க முடியாது. இது இல்லாம வேற என்னலாம் இருக்கும்? ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ண முடியாதுங்க. அது இல்லாம ஃபேக் ரிவ்யூனாலும் இருக்கலாம். ஆ. ஆ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து பெர்சனலா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எல்லார்கிட்டயும் நெட் இருக்குமா? கரெக்ட்டான நேத்து நமக்கு எப்படி நெட்லாம் சரியா கனெக்ட் ஆகலையோ, அந்த மாரி நெட் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றது பார்க்க முடியாது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் கிரெடிட் கார்ட் நம்பர் வந்து கரெக்ட்டா நம்ம அதில குடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்து நமக்கு நெறையா நடக்கலாம். இதனால நமக்கு டோட்டல் ப்ராசஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அன்பிரெடிக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுவும் நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி இருக்காது. ஸோ அது எப்படி இருக்குமோ அப்படின்றது தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட் ரொம்ப பேட் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இதுவும் திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் எல்லா விஷயத்துக்குமே ஒண்ணு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ இத பொறுத்து தான் நம்மளோட இத வந்து கரெக்ட்டா நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா, அதுல ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ ஃபியூச்சர் பிளான் பார்த்தோம் அப்டின்னா, இதுல வந்து மேபி நான் வந்து ஏதாவது புதுசா ஒரு பொருள் இருக்கு. நான் அத ஆட் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, நீங்க ஈஸியா ஆட் பண்ணிட்டு, சம் நியூ ஃபீச்சர்ஸ் இன் அவர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு புதுசா வந்திருக்கு அப்டின்னா, நான் வந்து அந்த ப்ராடக்ட்டையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல ஏதாவது நான் மாடிஃபை பண்ணணும். என்னோட வெப்சைட்ல இத தூக்கிட்டு இதெல்லாம் வந்து இப்போ இது இல்ல. இதெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துட்டு அதுல ஏதாவது புதுசா ஆட் பண்ணோம் அப்டின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது நான் மாடிஃபை பண்ணணும் அப்டின்னா ஈஸியா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். வாட் இஸ் அபௌட் GUI? GUI பத்தி எதுவும் ஐடியா? அது கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் தானே மேம்? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, GUI பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விண்டோவா செப்பரேட் விண்டோவா இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ட வாங்கிட்டேன். ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணா என்ன சைஸ் அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஆஃப்டர் தட் என்ன கலரு, இதோட பேமெண்ட் டைப் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேஜுக்குள்ள போறதுக்கு எனக்கு GUI மஸ்ட்டா இருக்கணும். ஓகேவா? GUI யூஸ் பண்ணி நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட்டும் வேணாலும் யூசர் வந்து செல் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் தட் சைன் அப் பண்ணி, லாகின் பண்ணி சோசியல் மீடியால ஒரு அக்கவுண்ட் அப்படின்ற ஒண்ண வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எல்லாத்துலயுமே இப்போ Facebook நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, எந்த சோசியல் மீடியா தொறந்தாலுமே சும்மா சைட்ல நமக்கு ஒரு ஆட் மாரி போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைன் அப் பண்ணிட்டு, லாகின் பண்ணி நம்மளோட எந்த வெப்சைட் குடுத்தாலும் அதுல போய் ஷோ ஆகணும். இப்ப Instagramலயே பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெஸ்லாம் வரும். மீஷோட ட்ரெஸ்ஸே. ஸோ எல்லாத்துலயுமே நம்ம வந்து லாக் அவுட் பண்ணி, லாகின் பண்ணி அதாவது சைன் இன் பண்ணி, லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லா இதுல பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் அவர் ஃபியூச்சர் பிளான். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த பிபிடி பொறுத்தவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மேம். இந்த வீடியோல ஒண்ணும் டவுட் இல்ல. ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இவ்வளவு இருந்தா தான் நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டே டெவலப் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இத பத்தின கோட பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அப்பதான் ஓரளவுக்கு சம் ஐடியாஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத ஈஸியா ரன் பண்ணிடலாம். எல்லா பேஜ்லயும்லாம் வச்சு ரன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா சொல்றேன். நெறைய பேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு வெப்சைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மெனு பார் இருக்கணும். மெனு பார்னா என்னப்பா? மெனு பார்னா ஸ்டார்டிங் உள்ள போன உடனே ஒரு யூசர் ஆ. இன்டர்ஃபேஸ் காட்டுவாங்கல்ல. ஹோம், அபவுட், கான்டாக்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு வெப்சைட் எடுக்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த மெனு பார். ஸோ நான் மெனு பார் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் வைப்போம். திஸ் இஸ் இ-காமர்ஸ், ஆன்லைன் வெப்சைட், ஷாப்பிங் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்போம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா, அதில என்னென்னலாம் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். home.html, about.html, account.htmlனு சொல்லிட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் டாட் HTML நீங்க எதை சேவ் பண்ணாலும் டாட் HTML அப்படின்ற இதுல தான் சேவ் பண்ணும் எக்ஸ்டென்ஷன்ல தான். மேபி நான் வெறும் HTML மட்டும் வச்சு என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெப் ஸ்டைல் அப்படின்றத கொடுத்துட்டு நான் டெட் CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேஜ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே நம்ம ப்ரௌசர்ல தான் ஆன்சர் பார்ப்போம். ஸோ டைப் சர்வர். ஸோ திஸ் இஸ் அவர் வெப்சைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லோகோ. திஸ் இஸ் அவர் மெனு பார். ஹோம், ப்ராடக்ட், அபவுட் அண்ட் அக்கௌண்ட்.
ஸோ இமேஜ் வச்சுட்டு இங்க நான் வந்து ஒரு பேராகிராஃப் வச்சுட்டு ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லோகோ. இது எல்லாமே ஒரு ஐகான்ஸ் மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ். இதெல்லாம் நான் சும்மா டெவலப் பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது என்ன பெரிய விஷயம், இமேஜ் எடுத்து டக்கு டக்குன்னு வைக்கிறது அது கிடையாது. இந்த ஸ்பேஸ் கரெக்டாக வைக்கணும், இந்த ஸ்பேஸ் கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த 3 இமேஜும் கரெக்டான வித் அண்ட் ஹைட்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ வந்து ஃபியூச்சர் அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படின்றத கிளிக் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டோட ஸ்டார் ரிவ்யூ, அதோட அமௌண்ட்டு, ஸோ ஷூனா அதோட இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் போய் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ இங்கே நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்லாம் லைட்டாக மூவ் ஆன் ஆகும். இந்த ஷேக் நடக்கிறதுலாம் கூடவே நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோடிங் தான். ஸோ இப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் பை நவ் கொடுத்தேன் அப்படின்னா உள்ள போகணும். இதுக்கெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கட் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். வெறும் HTML CSS வச்சு டிசைன் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றின இதுவும் வந்து இருக்கும். ஸோ இதை ஒவ்வொன்றும் ஒரு லோகோவை எடுத்து வைக்கணும். சும்மா இதெல்லாம் ஈஸியா வச்சிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ இப்போ கீழே இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா இந்த அலைன்மெண்ட், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேக். இதெல்லாம் கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும், கரெக்டான இது வைக்கிறதுக்கு நம்ம கோட் எழுதணும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு இந்த கண்டென்ட்லாம் நம்ம எழுதிருப்போம். ஸோ இப்போ இங்க நான் கோடிங் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா திஸ் இஸ் மெனு பார் கிரியேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எடுத்தோடனே HTML இருக்கணும், ஒரு ஹெட் இருக்கணும். ஆஃப்டர் தட் நான் வந்து என்னோட லிங்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அதாவது வெறும் இந்த டேக் மட்டும் வச்சு என்னால் இந்த அழகாக இந்த ஸ்டைல் பண்ணியிருக்க முடியுமா அந்த வெப்சைட்டை? முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா REL அப்படின்னு லிங்க் கொடுத்துட்டு எதை கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா href அப்படின்னா ஒரு பேஜை போய் ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த ரெஃபர் பண்ற பேஜ் தான் வந்து என்ன அப்படின்னா நான் இங்கே கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா ஸ்டைல் ஷீட்டு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பேன் webstyle.css. இது நீங்க இதுல என்ன ஆட் பண்ணீங்கனாலும் இதுக்கு போய் ஸ்டைல் கொடுத்து CSS பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அண்ட் ஐடியா கொடுத்து தான் கால் பண்ணும். இப்போ சொன்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஐடியா நிறைய கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து இமேஜுக்கு லைக் இமேஜுக்கு வச்சிருக்கேன் பாருங்க லோகோ அப்படின்னா logo.png கொடுத்துட்டு மேல ஃபர்ஸ்ட் சைட்ல ஒரு லோகோ இருந்தது இல்லையா அதுக்கான கோடு இது. ஆஃப்டர் தட் இதுதான் மெனு பார் கிரியேஷனுக்கு home.html, product.html, about.html. அப்போனா இதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஹோம் தான் இப்போ நான் வச்சிருந்தேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா product.html இருக்கு பாருங்க product.html. ஆஃப்டர் தட் about.html இது எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்ல என்னென்னலாம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெனு பார் வைக்கிறேன். ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ். ஸோ ஒவ்வொன்றும் கீழே ஒவ்வொரு ஸ்பேஸ்ல இருந்தது இல்லையா ஸ்மால் கண்டெய்னர் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் வைக்கல அப்படின்னா இந்த கண்டெய்னர் அப்படின்றதுக்குள்ளதான் வைப்போம். கண்டெய்னர்னா என்னப்பா ஃபர்ஸ்ட்? கண்டெய்னர்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற நார்மல் இங்கிலீஷ் மீடியம்ல கண்டெய்னர்னா என்ன? அது ஒரு ஸ்டோரிங் ஏரியா தான். கண்டெய்னர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சொல்லுவாங்க இல்லையா கண்டெய்னர் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு பாக்ஸா வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா காலம் வைஸ்ல வேணும். இப்ப பார்த்தோம் இல்லையா நான் வந்து இமேஜ் காமிச்சேன் பாக்ஸா. அதெல்லாம் எப்படி அப்படின்னா இங்க செலக்ட் பண்ணி இங்க வச்சிருக்கேன் பாருங்க காலம் அண்ட் ரோஸ். ரோ வைஸ்ல இருக்கணும், காலம் வைஸ்ல இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம செட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் நேம் வச்சு அதுக்கு ரோவா நம்ம அசைன் பண்ணிட்டே அடுத்த ரோல என்னென்ன இமேஜ்லாம் வேணும். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் சும்மா வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை தூக்கி நம்மளோட டிசைன் இதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் இமேஜ் இங்க இருக்கு பாருங்க. எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்ல இங்க இருக்கும். அந்த இமேஜ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இங்க லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி இது வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும். கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி ஓகே இப்போ நான் ஹோம் பேஜுக்கு இவ்வளவு எழுதிட்டேன் காலம் 5 ஏன்னா நிறைய இமேஜ் வச்சிருக்கிறதுனால அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. வாட் இஸ் அபௌட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்? ஹெட்டர்னா என்ன? உள்ள யூஸ் பண்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்லயே கொடுத்துருவோம். யூஸ் பண்ற ஃபைல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி. நான் வந்து என்ன ஹெட்டரும் ஃபூட்டர்னா என்னன்னு கேட்டேன். ஹெட்டர்னா மேல இருக்கிறது, ஃபூட்டர்னா கீழ இருக்கிறது.
ஸோ இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? Facebook, Twitter, Instagram, YouTube இது எல்லாமே இப்ப பாருங்க இந்த அவுட்புட்ல நான் காட்டுறேன். அவுட்புட். இதோ இருக்கு பாத்தீங்களா? Facebook, Twitter, Instagram. திஸ் இஸ் அ ஃபுட். அடியில நான் வைக்கிறதுனால இதுக்கு நான் ஃபுட் அப்படின்னு ஒரு காலம் வச்சுட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் இதுக்கு தனியா கோடு எழுதிருந்தேன். இது அங்க ஷோ ஆயிடுது. இதுக்கு தனியா கோடு எழுதுவேன். இதுக்கு தனியா ஷோ ஆகும். அடுத்து இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு லோகோ. ஸோ இந்த லோகோலாம் எடுத்து வந்து நம்ம இங்க வந்து ஃபெட்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த லோகோலாம் ஈஸியா எடுத்துலாமான்னு கேட்டா எடுத்துக்கலாம். இது வந்து மேம் இதுவே நீங்க நெட்ல இருந்து தானே எடுத்திருக்கீங்க. ஆமா நெட்ல இருந்து தான் எல்லாரும் எடுப்போம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் தேர்ட் பார்ட்டி லிங்க் தான். இதனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ எவ்ரிஒன் கேன் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது. ஓகே நீங்க ஹோம் பேஜ் மட்டும் தான் காமிச்சீங்க. அடுத்து அபவுட் பேஜ்க்கு எப்படி போறது அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் பேஜுக்குள்ள போயிட்டேன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தனியா வந்து ப்ராடக்ட்டுக்குன்னு நான் வந்து இப்போ ட்ரெஸ் சாரி அந்த மாதிரி எல்லாம் நான் வைக்கல. ஸோ நான் வந்து அந்த இருக்கிற இமேஜ்லயே வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக வச்சுட்டேன். ஸோ இப்போ இங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க டிஃபால்ட் ஷார்ட்டிங். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க வந்து என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இதுலயுமே ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா சேம் பிக்சர் தான், நான் வேற எதுவும் மாத்தல இதுல. ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் என்னென்ன இருக்கு. ஸோ இமேஜையும் மாத்தி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கரெக்டா? ஸோ இதெல்லாமே நம்மளே டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து ஃபுல் ஃபெஜ்டா போகணும் அப்படின்னா நீங்க இன்னும் எத்தனை இது வச்சுட்டு நீங்க இதுல ஃபுல் ஃபெஜ்டா எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க நான் வந்து மேம் நான் இந்த ஒன்னை கிளிக் பண்ணா அடுத்து அந்த பேஜுக்குள்ள போகணும். இந்த டூவை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்குள்ள போகணும். இதை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா தாராளமா ஹவ் டு கிரியேட். நீங்க இதை வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதை வச்சுட்டு நீங்க கோடிங் கனெக்ட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா எழுதலாம். தாராளமா நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதிட்டே போகலாம். சேம் ஆஸ் யூஷுவல் அதே கூட தான் நான் இதுல எடுத்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்குள்ள போகும்போது நான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்க போயிட்டு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு சேம் ஆஸ் யூஷுவல் நான் வந்து மெனு ஐட்டம்ஸ் வச்சுட்டேன். ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸ் தான். ஸோ ஸ்மால் கண்டெய்னர்ல போயிட்டு எல்லாமே ரோ வைஸ்ல நான் ஒவ்வொரு இமேஜா வச்சு நான் வச்சுட்டேன். ஸோ நான் எவ்வளவு இமேஜ்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் காப்பி பண்ணி அண்ட் ஜஸ்ட் பேஸ்ட் தான். நீங்க இன்னும் நான் நிறைய இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறேன் மேம். தாராளமா நீங்க வந்து இதுல எவ்வளவு இமேஜ் நீங்க வச்சுட்டே போகலாம். அது உங்க இஷ்டம் தான். நான் வந்து ப்ராப்பர் வேல கொண்டு போனோம் அப்படின்னா தாராளமா நீங்க கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அபவுட் பேஜை கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அபவுட் பேஜ்க்குள்ள போகணும். இந்த அபவுட் பேஜ்ல நான் வந்து செலக்ட் சைஸ் இது வந்து டிராப் டவுன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிராப் டவுனுக்கு வந்து என்ன அப்படின்னா சில பேர் லார்ஜ், சில பேர் ஸ்மால், மீடியம். நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் கார்ட்ல போடுறேன் அப்படின்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள கனெக்ட் பண்ணிட்டேன். இதுல நான் வந்து வெறும் டிசைன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் டு கால்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் லிங்க் ஆகுது தவிர எந்த டீடைல்ஸ் எதுவுமே நடக்கல. ஏன்னா நம்மள பொரியலாம் எதுவும் எழுதல. ஒன்ஸ் நீங்க கிளாஸ் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் அதே இதுதான். எல்லாத்துக்குமே இப்போ இது என்ன பேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம அபவுட் பேஜ்க்கான கோடை போய் பார்த்தோம். அபவுட் ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டெப் தான். எல்லாத்துக்குமே ஸ்டெப் ஷீட் ஒரே ஷீட் வச்சு நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க சிங்கிள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் இமேஜ் எல்லாமே கொடுத்துட்டு சைஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கேன் பாருங்க. அப்படின்னு சொல்லுவோம். செலக்ட்ல ஆப்ஷன்ல செலக்ட் சைஸ் எக்ஸலா இல்ல எல்லா லார்ஜா மீடியமா ஸ்மாலா இந்த மாதிரி நீங்க வந்து எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வேணும் இந்த ஆட் டு கார்ட்ல போடணும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க அதுக்கு ஸ்டார் இது எல்லா டீடைல்ஸுமே இதுல வைக்கணும். எதெல்லாம் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பர்டிகுலர் லிமிட்டா அப்படின்னு கேட்டெல்லாம் கிடையாது. ஸோ எவ்வளவு வேணாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கஸ்டமருக்கு இன்னும் அது ரீச் ஈஸியா போய் ரீச் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட். ஸோ அப்போ நான் இப்போ ஒரு பேஜ் கிரியேட் அக்கௌண்ட் டாட் HTML இல்லையா, அந்த ஃபார்ம்லாம் நான் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பா இருக்கும். சொல்லுங்க. சாரிப்பா, கால் வந்ததுனால. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த பேஜ் நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து ஒரு இமேஜ் பக்கத்துல இந்த பாக்ஸ் நான் எப்படி வேணாலும் வைக்க முடியுமா? இமேஜுக்கு பக்கத்துல நீங்க பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிருக்கீங்க, நடுவில் ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. ஆஃப்டர் தட் இங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். இந்த ஃபார்ம்ல போயிட்டு நான் யூசர் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட இமெயில் ஐடி, ஸோ தென் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாமே இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இதுவுமே நம்ம வைக்கணும். நான் வந்து எப்படி வேணாலும் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் ஒரு கோட் தான். ஸோ இதுல போயிட்டு இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர். நான் வந்து ரெஜிஸ்டர் லாகின் பண்றதுக்கு நீங்க லாகின் பண்ணோம் அப்படின்னா லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்றதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்குதா? ஸோ யூசர் நேம் போயிட்டு வந்துருக்கீங்களா? ஸோ பாஸ்வேர்ட் 1 2 3 4 இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ப்பா. இது ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம வெறும் HTML CSS மட்டும் வச்சு இந்த ஃபைல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதை நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் லாகின் அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் இருக்கா, இதை ஓகே கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பேஜ் வச்சு பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்ன போட்டுருக்கேன் அப்படின்னா மது பாஸ்வேர்ட் 1 2 3 4 gmail.com. ஸோ இதுல நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு கேட்கும் இல்லையா, இதை நீங்க சேவ் பண்றீங்களா, இந்த மாதிரி நமக்கு நார்மலா கேட்கும். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் தான் எழுதியிருப்போம். கிளிக் பண்ண இப்போ நான் இந்த பை ப்ராடக்ட் இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்க வருது பாருங்க. நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க 250. ஸோ இப்போ நான் வந்து என்ன ரெட் பிரிண்டட் நீங்க நான் இதெல்லாம் முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கனால இது வருது. ஸோ இதில் நீங்க வந்து என்னென்ன வாங்குறீங்க, ஸோ சப் டோட்டல் குவான்டிட்டி ப்ராடக்ட் டீடைல்ஸ் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ். ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணா இதுக்குள்ள போகுது, இதை கிளிக் பண்ணா இந்த இதுக்குள்ள போகுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன், இதோட குவான்டிட்டி இதோட சப் டோட்டல் ஃபைனல் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 250 அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்டா கிரியேட் பண்ணுங்க. ப்ராப்பர் வேல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தாராளமா ஹேவ் டு கிரியேட். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் இந்த ஒரு பேஜ் மட்டும் வச்சு இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இல்லையா, இப்போ ஃபைனல் பேஜ்ல ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, ப்ராடக்ட் இது வந்து டேபிளோட ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டேபிள்ன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டிங், டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்னால பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணா உள்ள போனது இல்லையா, அதுக்கு இன்னொரு பேஜ் மொத்தம் creating 5 pages. ஸோ இந்த 5 பேஜஸ்க்கு ஒரு பேஜ் எல்லாமே இந்த இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல நீங்க சேர்த்து கால் பண்ணிக்கலாம்னு கேட்டா தாராளமா கால் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குதான் ஒவ்வொரு டேக்கு பக்கத்துல கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருந்தேன். ஸோ கிளாஸ் நேம் வச்சுட்டு இங்க CSS கால் பண்ணும்போது .id அப்படின்ற மெத்தட்ல தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்படியே வரிசலாம் நீங்க ஃபுல் CSSக்கும் ஃபுல் பேஜுக்கும் உள்ள CSSம் நான் இதுலயே கண்டுபிடிச்சேன். வித் அதுக்கான ஹைட், கலர், ஃபாண்ட் சைஸ், அதோட ரேட்டுக்குள்ள இருக்கணும். ஹச் ஓவர் அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எங்க வச்சீங்கனாலும் இதுவே மாத்தும் போது அது
ஸோ டெஸ்டிமோனியல் இது எல்லாமே இருக்கு. அதோட பிராண்டு இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கலர் நீங்க செட் பண்ணிட்டே போலாம். இவ்ளோ இருக்கே என்னால ஈஸியா டைப் பண்ண முடியுமா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். இதுல நம்ம எழுதுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்பில்டாவே இதுல இருக்கிறது தான். சும்மா ஜஸ்ட் நான் வித்ன்னு போட்டேன்னா அதுவே வந்துரும். பார்டர் டைப் பண்ணா அதுவே வந்துரும். பார்டர் வைக்கும்போது நீங்க நல்லா வச்சுக்கலாம். ஸோ எதுவும் டவுட் இருக்காப்பா? டவுட் ஒண்ணும் இல்ல மேம். உன் வாய்ஸ் கேக்குதுப்பா. கேக்குது மேம். உன் வாய்ஸ் எனக்கு கேட்கல. எதுவும் டவுட் இருக்கா? உனக்கு எதுவும் ஜெனரல் டவுட்? இல்ல மேம், டவுட் ஓகேப்பா. சோ நீங்க வந்து இப்போ ஏதாவது டெஸ்டிமோனியல் இது மாதிரி கொடுக்க முடியுமா? இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? புரியல மேம். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சம் ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா? எஸ் மேம். இத வச்சுட்டு நான் நிறைய கத்துக்கிட்டேன் மேம். ஓகே. ஜஸ்ட் எனக்கு நீங்க உங்க ஃபேஸ் காட்டி ஏதாவது சம் ரிவ்யூ கொடுக்க முடியுமா? நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக். உங்க ஃபேஸ் காட்டி சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். 2 மினிட்ஸ் பேசினா கூட ஓகே தான். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு இதனால ஃபியூச்சர் ஐடியா என்ன இருக்கு? சோ அந்த மாதிரி ஏதோ ஐடியாஸ். மேம் நான் இன்னைக்கு இத கத்துக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாய் மேம். சொல்லுங்க. ஹாய்ப்பா. ஹாய் ஹாய். மேம் இன்னைக்கு நான் கோடிங் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு ஆல்ரெடி தெரியும் மேம். ஆனா இந்த அளவுக்கு நான் டீப்பா போனது இல்ல. ஓகேப்பா. டீப்பா போனதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் பத்தி ஏதோ ஐடியாஸ் இப்போ முன்னாடி ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஃபுல் ஸ்டாக் இந்த வெப் டிசைன் வச்சு இதெல்லாம் டெவலப் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? எஸ் மேம். நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது மேம். ஓகேப்பா. இன்னும் ஒரு ஈஸியா இருந்துச்சு. ஓகே. நீங்க வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம் நான் இதுல பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் ஃபெஜ்டா எல்லாமே எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி பப்ளிஷ் பண்ணணும், அந்த SEO கீவேர்ட்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகேப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூப்பா.